தமிழ் சினிமாவில் எப்படி ஜாதிய அரசியலும் ரஜினியிசம் எனும் விஷமும் புகுந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை சீரழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரியும், ரொம்ப அரசியல் நையாண்டி நிகழ்கால அரசியல் நிகழ்வுகள் இதையெல்லாம் ஹீரோ கிண்டல் பண்ணி ரொம்ப மிதப்பாலாம் பேசுவாங்க. இது இந்த காலத்திலிருந்து வந்தது கிடையாது, ரஜினி ஆரம்பித்து வச்சது. இது என்னப்பா வெறுமனே ரஜினியை சொல்கிற, எம்ஜிஆர்லாம் சினிமாவிலேருந்து வந்தவர் தானே அப்படின்னு கேட்பீங்க. எம்ஜிஆர்லாம் இப்படி அரசியல் நையாண்டியெல்லாம் பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் இருந்தார். பின் கலைஞரோட ஏற்பட்ட நட்பால் திமுக கழகத்தை பற்றி தெரிய வருது. திமுகவில் சேர்றாரு. அந்த கொள்கைகளை பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் பரப்புறாரு. எம்ஜிஆர் நடித்த வரைக்கும் சரி, எந்த ஒரு சீன்லையும் மது அருந்துபவராகவோ சிகரெட்டு குடித்ததாகவோ நடித்ததே கிடையாது. அவருடைய நடிப்பாற்றலால் திமுக கழகம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது அவ்வளவு உண்மை. அவரும் அந்த நடிகர் அப்படிங்கிற புகழை பயன்படுத்திலாம் அரசியலுக்கு வரல. அவர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. பின்னாடி கலைஞரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாரு. இப்படி இரண்டு பேரிடமும் நல்ல அரசியல் கற்றுக்கிட்டு தான் பின்னாடி கலைஞர் பிரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கிறாரு. மக்கள் செல்வாக்கோடு அரசியலில் ஜெயிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் இவருக்கு பின்னாடி வந்த ரஜினிகாந்த் எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அது வரைக்கும் சினிமா நடிகர்னா நல்லா கலராக இருக்கணும், அப்போ தான் மேக்கப் போட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு திராவிட நிறத்தோட வந்தவரை எல்லாம் நம்ம ஆளுன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஸ்டைலு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வர்றாரு. ரஜினி மாதிரி இன்றைக்கே தெரியும், இந்த வயசுலேயும் ஹீரோவாக நடிக்கிறாரு. சண்டையெல்லாம் அப்படி நின்றுக்கிட்டே தான் போடுவார். அவர் இந்த வயசுலேயும் நல்ல படங்கள் நடித்தா ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறான். துப்பாக்கியால் சுடுறது, கத்தியை கொடுத்து அவர் வெட்டுறது, இந்த மாதிரி படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. அவரே போர் அடித்து கொஞ்சம் நல்ல கதையாக சொல்லுங்கன்னு சொன்னாலும் மக்கள் பார்க்க தயாராக இல்லை. இந்த காலத்துலேயும் அவரை ஆக்ஷன் ஹீரோவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரஜினியிசம் சினிமாவில் ரொம்ப வேறு ஊன்றி விட்டது. ரஜினியிசத்தை அவர் மட்டும் பண்ணலை, அவரை ஃபாலோ பண்ணி இப்போ இன்றைய சிஎம் விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்க வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ரஜினி ரசிகன், ரஜினிக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி தான் அவர் வந்தார். ரஜினி ரசிகர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சாரு. பாட்டு வச்சாரு, ஒரு சீன் வச்சாரு, ஒரு சண்டை காட்சி வச்சாருன்னா அதில் ரஜினி போஸ்டரை கண்டிப்பாக காமிச்சிருவாங்க. பார்த்தா சின்ன ரஜினிடா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அப்படி ரஜினி ரசிகர்களை எல்லாம் கவர்ந்துக்கிட்டு பின்னாடி ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி ஸ்டைலு. பின்னாடி இன்னும் நல்லா வளர்ந்த உடனே ரஜினி மாதிரியே கொஞ்சம் விக்கு, அது ரஜினி விக்குன்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஸ்டைலில் ஒரு பாதி பண்ணியிருப்பாங்க. பின்னாடி அந்த ரஜினி ஸ்டைல்லையே நடிக்கிறது, ரஜினி ஸ்டைலில் ஸ்டண்ட்டு ஆக்ஷனு எல்லாம் பண்ணி அந்த ரஜினிசத்தை ஃபாலோ பண்ணி ரசிகர்களை பிடிச்சாரு. 1996 ரஜினிக்கு ஓட்டு போட முடியாதவங்கலாம் இந்த தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போட்டு ரொம்ப மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. சரி, விஜய்க்கு அரசியல் அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அரசியல் என்பது தொண்டு அண்டு போராட்டம், இந்த ரெண்டு விஷயம் தான் அரசியல். விஜய் எதிர்கட்சியாக இருந்து ஏதாச்சும் தொண்டு செஞ்சிருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது. மக்களுக்காக ஏதாச்சும் போராட்டம் பண்ணியிருக்காரா, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்காரா, அதுவும் கிடையாது. இப்போ ஓட்டு போட்டவங்கள ஏன்டா ஓட்டு போட்டா விஜய்க்கு அப்படின்னு கேட்டா, நான் விஜயோட ஃபேனு ஓட்டு போட்டேங்கிறான். அப்புறம் சினிமா பைத்தியம் தற்கொலைன்னு சொன்னால் கோச்சிக்கிறான். இப்போ நாளைக்கே சிவகார்த்தியான் நிற்கிறாரு, சிவகார்த்தியான் ரசிகன் ஓட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. சினிமாவில் ஒரு 10 ஹீரோ நிற்கிறாங்க. 10 ஹீரோவுக்கும் ஓட்டு போட்டு ஒவ்வொரு ஹீரோவுக்கும் 20 எம்எல்ஏ இருக்குன்னா எந்த ஹீரோ முதலமைச்சர் ஆவார்? தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட 35% மக்கள் இப்படி இருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த நடிகரோட ரசிகன் அதனால் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறது என்ன விதமான பதிலும் தெரியல. என்னுடைய வீட்டிலேயே குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர், விஜய் ரசிகர் தான். நான் அதனால் இப்போ தான் ரஜினி படங்கள், கமல்ஹாசன் படங்கள்லாம் போட்டு காமிக்கிறது. ஆமாப்பா, ரஜினி அங்கிள் மாதிரியே தான் இவரும் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ தான் பிள்ளைகளுக்கு தெரிய வருது. என்ன பண்ணுறது, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடிகர்களை குழந்தைகளுக்கு பிடிக்கும் இல்லையா? அவங்க பெரியவங்களானா அவங்க பிள்ளைகளுக்கு வேறு நடிகரை பிடிக்கும். அந்த நடிகருக்கு ஓட்டு போட அந்த ஜெனரேஷனும் போய் லைனில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. திராவிட அரசியல் இவ்வளோ காலம் கட்டி காத்த விஷயங்கள்லாம் போயிடும். இந்திக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இந்தியை வரவிடாமல் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் 2K கிட்ஸு 90s கிட்ஸை கேட்டால் கூட இந்தி படித்தா நல்லது தானேங்கிறாங்க. அதில் இருக்க பாதிப்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது அரசியல் ரீதியாக எதிர்காலத்தெல்லாம் கணக்கு பண்ணால் அதெல்லாம் தேவையில்லாத ஆணி, நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சங்கிலி அப்படிங்கிறது உங்களுக்குலாம் புரிய வரும். ஆனால் நமக்கு அதை குறித்தெல்லாம் கவலை இல்லை. படிக்கிற விஷயம் தானே, சும்மா படிச்சுட்டு போயிடுவான். காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பான், இன்னும் இங்கிலீஷில் 4 வார்த்தை பேச தெரியாது. அவன் ஹிந்தி படித்தாலும் என்ன தப்பு அப்படிங்கிறான். இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த சினிமாவில் இடஒதுக்கீடுக்கு எதிராக, இந்திக்கு ஆதரவாகலாம் நிறைய படங்கள் வர்றதுனால அதையெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு, அந்த நடிகன் சொல்கிறது, அந்த டைரக்டர் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு ஒரு பெரிய அரசியல் தற்கொலை கூட்டம் உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். அது இந்த விஜய் முதலமைச்சர் ஆனதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஜாதி கும்பல் உருவாகிட்டு இருக்கு. இப்போ ஜாதிக்கு ஒரு ஆள் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நம்ம ஜாதிக்காக எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ சினிமாவில் மிகப்பெரிய கும்பல் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நடிகராலேயே இவ்வளோ பண்ணும்போது நடிகர்களை உருவாக்கும் டைரக்டர் நாங்கள், எங்களால் அரசியலை சாதிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் ஒரு கும்பல் இல்லை, பல கும்பல்கள் இப்போ உருவாகிட்டாங்க.
விஜய் ஜெயிச்சோன்னே அதையெல்லாம் கணக்கு பண்ணி நினச்சி பார்க்கும்போது பயமாக இருக்குது. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா நிறைய டைரக்டர்கள் வந்து நான் சமூக சீர்திருத்த படம் எடுத்தேன், கிராமத்து படம் எடுத்தேன், என்ன மாதிரிலாம் எடுக்க முடியுமா, அந்த டைரக்டர் மாதிரி வருமா, இவரை மாதிரி வருமானலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாம் ஜாதி ஒழிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஜாதி சமூகத்துக்கு தேவை என்ன, உயர் ஜாதிக்காரங்க கொஞ்சம் கீழ் ஜாதிக்காரங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்த படங்கள்லாம் இருக்கும். எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு அந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் எழுதுவாங்க. கிராமத்தில் ஒரு பெரிய நில உடைமையாளர் இருப்பார், நாட்டாமா இருப்பார். அவர் வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கருணையாக நடந்துக்குவார். இதை வந்து ஜாதி ஒழிப்பு படம், கிராமத்து படம் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கங்களுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஜாதி ஒழிப்பு படம் எடுத்த டைரக்டர் யாருன்னா வி சேகர் தான். அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒன்னா இருக்க கற்றுக்கணும்னு ஒரு படம், அந்த மாதிரி படங்கள் தான் உண்மையான ஜாதி ஒழிப்பு படங்கள். ஆனால் அந்த மாதிரி வேற யாரும் எடுத்திருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பார், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் வந்து நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தோம்னு சொல்லி கெத்தாவே சொல்லிக்கிறாங்க. மிக மிக அருமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அவர்கள் எடுக்கிற படங்களும் ஜாதி ஒழிப்பு படங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அவை ஜாதி ஒழிப்பு படங்களா அப்படின்னு கிடையவே கிடையாது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் 100 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த டைரக்டர்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க, புகழ் அடைகிறாங்க, சினிமா படங்களையும் தயாரிக்கிறாங்க. இதற்காக அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு பாருங்க ஒரு சினிமா துறைக்கு வந்து அவங்க சாதிக்க. ஆனால் இவர்கள் எடுக்கும் படங்கள்லாம் ஜாதி ஒழிப்பு படங்களா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இவர்கள் எடுக்கும் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம், அடிச்சா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால தான் இவர்களுக்கு எதிராக நாங்கள் படம் எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லி ஓபிசி செக்டார்லேருந்து ஒரு சில குரூப்பெல்லாம் கிளம்பி வந்து ஜாதியை தூக்கி வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க, மதங்களை தூக்கி வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து டைரக்டர்கள் படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதோட அவங்க நிற்கல, அரசியலையும் ஈடுபடுறாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னால் தலித்து மக்களின் பிரதிநிதிகளாக அவங்கள காட்டிக்கிறாங்க. இவர்களுக்கு உதவியாக நிறைய படித்த ப்ரொஃபஸருங்க, பெரியார், அம்பேத்கரை எல்லாம் படித்தவங்க இந்த டைரக்டர்களுக்கு உதவியாக இருக்காங்க. இவங்களோட முக்கிய நோக்கம் களத்தில் தலித்துகளுக்காக பாடுபடும் தலைவர்களை நீக்குவது. குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் தலித் மக்கள்கிட்ட பிரிச்சுட்டு இவங்க வந்து தலித் மக்களுக்கு தலைவர்களாக ஆகணும் பார்க்குறாங்க. நிச்சயம் இவங்கள ஒருத்தர் தான் தலித் மக்களுக்கு பிரதிநிதி ஆவாங்களான்னா நிச்சயமாக கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் தான் இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி போனால் பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தலித் மக்களுக்காக இவங்க ஏதாச்சும் செய்வாங்களான்னா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. திருமாவளவன் அவர்கள்லாம் 30-40 வருடமாக தலித் மக்களுக்காக கட்சி நடத்திட்டு இருக்காரு, எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இன்றைக்கு சித்தாந்த ரீதியாகவும் அவர் தெளிவாயிட்டாரு. அந்த தலித் இளைஞர்களை எல்லாம் வந்து அரசியல் படுத்துறாரு. ஆனால் அவரை பிரிச்சுட்டு அந்த இடத்தில் நாம உட்காரணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறது இவங்க எடுக்கிற சினிமால இருந்தும் சரி, இவங்க நடத்துகிற இயக்கங்கள் மூலமாகவும் இவங்க பேச்சுற பேச்சு மூலமாகவும் தெளிவாக தெரிகிறது. அதனோட முதல் கட்டத்தை நிறைவேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட திருமாவளவனை கொண்டு போய் விஜயோட சேர்த்துட்டாங்க. இப்படி இந்த டைரக்டர் கும்பல் ஒரு நடிகனை கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகும்போது நம்மளால ஆக முடியாதான்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அதே போல ஒவ்வொரு ஜாதிக்கும் நான் நம்ம ஜாதிக்காக தான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஆட்கள் இறங்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு டைரக்டர் இறங்கி சினிமா மூலமாகவே ரசிகர்களை கவர் பண்ணி அதை ஓட்டுகளாக மாற்றி தலைவர்கள் ஆகிவிடலாம் அப்படிங்கிற நிலைமை உண்மையிலே நடந்தா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தனும் 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ வச்சிருப்பான். எப்படி இருக்கும் அங்க ஆட்சி? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரஜினிசம் தான். 1996 அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதாவை வந்து ரஜினி கட்சியே ஆரம்பிக்காமல் நீக்கினார். 91 to 96 ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா அம்மையாருக்கும் ரஜினிக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. ரஜினியை கட்சி ஆரம்பிங்க, ஜெயலலிதாவை வீழ்த்திடலாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்க. அன்னைக்கு மட்டும் சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அந்த கிரீடம் வந்து அவர் காலடியில் கிடந்துச்சு. 234 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 60% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பார். இன்னைய வரைக்கும் அவரை தூக்கியிருக்க முடியாது. இன்னைய வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். அதான் ரஜினிசம். ரஜினிசத்தை ஃபாலோ பண்ற விஜய்க்கே இவ்வளவு ஓட்டுன்னு சொன்னா ரஜினிக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கும். நான் கூட நினைச்சேன் இப்பெல்லாம் ரஜினின்னா பெரிய ஓட்டு விழுவாதுன்னு சொல்லி. ஆனால் விஜய்க்காக விழுந்த ஓட்டையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் இன்னைக்கு ரஜினி நின்றுருந்தா கூட ஒரு 180 தொகுதி ஜெயிச்சிருப்பார் போல இருக்கு. ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு இந்த பதில் என்கிட்ட இருக்கு அப்படின்லாம் சொல்லாம விஜய் மாதிரியே திமுகவை அடிச்சு திமுகவை திட்டி திட்டி பேசியிருந்தாலே மக்கள் குத்துன்னு குத்தி ரஜினியை ஜெயிக்க வச்சிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 96 ரஜினிக்கு ஓட்டு போட முடியாதவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதை சந்தோஷமாவும் சொன்னாங்க. அப்படின்னா இந்த ரஜினிசம் எனும் விஷம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கு பாருங்க. ஆனால் திமுகவிலேயே சில பேர் சொல்லுவாங்க ரஜினியால ஒன்று நம்ம ஜெயிக்கல, தலைவர் கலைஞரோட சாதுரியத்தினால ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 85க்கு அப்புறம் பிறந்த திமுக காரங்க யாருக்கும் தெரியாது, ஏத்துக்க மாட்டாங்க ரஜினியோட பவரை. இன்றைய வரைக்கும் ரஜினியை கட்சி ஆரம்பிக்கல, பயந்தாங்குழி அப்படின்னு சொல்ற ஆளுங்களுக்கு தெரியாது அவர் கட்சியே ஆரம்பிக்காம ஆளுங்கட்சி முதல்வரை தூக்கி அடித்து இன்னொரு தலைவரே முதல்வர் ஆக்கினார் அப்படின்னு.
வெறுமனே தலைவர் கலைஞரை மட்டும் அவர் வந்து முதலமைச்சராக ஆதரவு கொடுத்து மூப்பனார் அவர்களை காங்கிரஸ்ல இருந்து வர சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி வெறும் 40 நாள்ல 20 எம்பிகளும் 40 எம்எல்ஏக்களும் அந்த கட்சிக்கு கிடைக்க செய்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. இதெல்லாம் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு பண்ணல, தனி ஒரு ஆளா செஞ்சார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை வந்து கட்சி ஆரம்பிக்கல பயந்தாமொழின்னு சொல்ற முட்டாள்களை பார்த்தா எனக்கெல்லாம் சிரிப்பா தான் இருக்கும். ஏன்னால் 96ல என்ன நடந்துச்சு என்ன சூழ்நிலைன்னு எனக்கெல்லாம் நல்லா தெரியும். நீங்களே ஒரு 50 வயசு ஆள்கிட்டலாம் போய் கேட்டு பாருங்க. ரஜினி மாதிரியே நடிக்கிறது, ரஜினி மாதிரியே ஆக்ஷன் பண்றது, ரஜினி மாதிரியே விக்கு வச்சுக்கிறதுனால வந்த ஓட்டு தான். ஆக ரசிகர்களே, நீங்க வந்து யாருக்கு வேணாலும் ரசிகரா இருங்க. ரசிகரா இருந்தேன் ஓட்டு போட்டேன்னு சொன்னா சினிமா பைத்தியம் தற்கொலைன்னு சொன்னா கோச்சிக்கிறீங்க. அரசியல்ங்கிறது வேறு துறை, சினிமாங்கிறது வேறு துறை. ஒரு டாக்டர் இன்ஜினியரிங்லாம் எப்படி ஒரு நுட்பமான துறையோ அது போல அரசியலும் ஒரு நுட்பமான துறை. ஆனா நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், அரசியல்வாதிகள்லாம் நம்ம முட்டாள், அதுவும் வேட்டி சட்டை போட்டவனா ரவுடி இப்படிங்கிற நினைப்புல தான் இருக்கீங்க எல்லாருமே. அரசியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், சமூக வாழ்வியல் சார்ந்தது, நம்முடைய வரலாறு சார்ந்தது. அரசியல்ங்கிறது நம்ம தாத்தன் பூட்டன் அரசியலும் நமக்கு முக்கியம் தான், நம்முடைய வாழ்க்கையும் முக்கியம், நம்முடைய எதிர்கால குழந்தைகள் வாழ்க்கையும் முக்கியம். இப்படி அனைத்துமே இந்த 3 காலங்களையும் உள்ளடக்கியது தான் அரசியல். கடந்த கால தவறுகளை வந்து சரி பண்ணிக்கணும், நிகழ்காலத்துல எல்லாம் நல்லா இருக்கணும், பிறக்க போற குழந்தைக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதுதான் அரசியல். ஆனால் நம்ம ரொம்ப மேம்போக்காக நமக்கு எல்லாம் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சோம்னு சொன்னா 20 வருஷத்துக்கு ஒரு சினிமா நடிகர் வருவார். அதனால் மக்களே, நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், அரசியல் துறை அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண துறை கிடையாது. அதுலலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பே இருக்கு, பிஹெச்டி பண்றாங்க. உலக அளவில் அரசியல் வல்லுநர்கள் எழுதின புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா அப்பா இவ்வளவு இருக்காடா அப்படின்னு நினைப்பீங்க. அரசியல் அந்த அளவுக்கு அரசியல் துறை அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய துறை, அறிவு தேவைப்படுற துறை. நம்ம இப்படி மட்டமா கேவலமா அரசியலை நினைக்கிறதுனால இந்த சினிமாக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்திக்கு ஆதரவாலாம் பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம பெரிய புத்திசாலி ஆயிட முடியாது. அரசியல்வாதிகள் ஏன் இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க, இந்தி திணிப்பை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதே நீங்க தேடி படிச்சாதான் உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் புரியும். சினிமாவில் சொல்றான் அதான் உண்மையா இருக்கும், ரீல்ஸ்ல சொல்றான் அதான் உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா எப்படி விளங்கும்? நம்ம தமிழ்நாடு விளங்கணும்னா மக்களே, ஏதோ ஒரு தடவை விஜய்க்கு நான் ரசிகன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டீங்க, சினிமா பைத்தியங்கள் தற்கொலைகள் சொன்னா கோச்சிக்கிறீங்க. உண்மை அதான், இனிமேலாச்சும் திருந்த பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நடிகர் நடிகைலாம் வந்து எலெக்ஷன்ல நிப்பாங்க இல்லையா, தோத்து போயிட்டா என்ன பண்றாங்க, திருப்பி உங்க பிரச்சனைக்காக வந்து யாராச்சும் குரல் கொடுக்குறாங்களா? இப்ப நடிகை குஷ்பு கூட என்னாங்க 30,000 ஓட்டு வாங்கினாங்க, எங்க போயிட்டாங்க? அவங்க அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க போயிட்டாங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்க, எக்ஸ் தளத்துல பதிவிடுறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்தாங்களா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கு கூட நடிகர் விஜய் ஜெயிச்சதுனால முதலமைச்சரா இருக்காரு, தோத்து இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ? மக்கள் கேட்கறாங்க, ரசிகர்கள் கேட்கறாங்க, நான் அடுத்த படம் நடிக்கிறேன்னு நடிக்க போயிருப்பாரு. அரசியல்ங்கிறது திரும்ப சொல்றேன், 2 விஷயம், ஒன்னு தொண்டு, இன்னொன்னு போராட்டம். தொண்டு, நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டதெல்லாம் நியாயம்னு சொன்னா எப்ப சொல்லிருக்கலாம்? விஜய் வந்து எதிர்கட்சியா இருந்தாரு, உங்களுக்காக நின்னாரு, உங்களுக்காக சண்டை செஞ்சாரு எதிர்கட்சியா இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு போட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. இல்ல மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாரு, போராட்டம் பண்ணாரு, ஒன்றிய அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் மக்கள் விரோத போக்கெல்லாம் கண்டிச்சு பேசினாரு, குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. அதனால நடிகர்களை நம்புனீங்கன்னா அவங்க தோத்தா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, பணம் பார்க்க போயிடுவாங்க, ஜெயிச்சா பதவியை அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அடுத்த தடவையெல்லாம் ரொம்ப உஷாரா இருங்க, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.